வெல்கம் பேக் டு சஹா டி கோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். விஜய், முதலமைச்சர் விஜய் பக்காவா காய் நகர்த்துறாரா அப்படின்ற கோணத்துல தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஏன் அப்படி நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க வந்து அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு போயிருந்த 25 பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதை வந்து விஜய் ஏற்க மறுத்திருந்தாரு. விஜய் ஏற்க மறுக்கல, கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே ஆதரவு தெரிஞ்ச ஐயுஎம்எல், முஸ்லீம் லீக் கட்சி, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவங்க வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க வந்து அதிமுக ஆதரவை விஜய் எதிர்பார்த்தாரு அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அது சம்பந்தமாக தான் இன்னைக்கு நகர்வுகள் நகர்ந்திருக்கு. இன்னைக்கு ஒரு 23 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. அதில் காங்கிரஸுக்கு 2 பேருக்கு பதவி கொடுத்துருக்காங்க. மிச்சம் உள்ளவங்க தாவேக்கால உள்ளவங்க தான். இதுல 23 முன்னாடி ஒரு 9, 24 முன்னாடி ஒரு 9, மொத்தம் 33 பேர் இது வரைக்கும் அமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 2 பேர் தான். அதுக்கு விஜய் வந்து வெளிப்படையாவே முஸ்லீம் லீக்குக்கும் திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எங்களுடைய அமைச்சரவையில பங்கேற்றுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருந்தாரு. அது அவங்க வந்து பரிசீலனையில வச்சிருக்காங்க. அதனால வந்து தாவேக்காவ தரப்புலையும் வந்து மொத்தம் தமிழ்நாட்டுக்கு 35 அமைச்சர்கள் தான் நியமிக்க முடியும். நம்மளுடைய பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தா 15% அப்படின்னா, இந்த 33ல இந்த 2 ஒன்று வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒன்று வந்து முஸ்லீம் லீக்குக்கும் வழங்கப்படும் அப்படின்றதுக்காக தான் அவங்களும் அதை பெண்டிங்ல வச்சிருக்காங்க. இவங்களும் வந்து உடனே சட்டுப்பட்டு எடுத்து விதமாக சொல்ல முடியாதுல்ல. அதனால வந்து ஏன்னா யோசிச்சு சொல்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து விஜய் வந்து திருமாவளவனை வந்து மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுற மாதிரி தெரியுது. ஆனால் திருமாவளவன் எம்எல்ஏ கூட இல்லை. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து இதனால திமுக கூட்டணி உடையுதா அப்படின்றத பார்த்தா இவங்க வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றால் திமுக கூட்டணி கண்டிப்பா உடைஞ்சிரும். இனிமேல் வந்து 60 வருஷ காலமா வந்து முஸ்லீம் லீக் திமுகவில் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த அந்த 60 வருஷ கால நட்புக்கு வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டுரும். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சியில இனிமேல் தொடர்ந்து பயணிக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து மினிஸ்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து தாவேக்காக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாகணும், தாவேக்கா சொல்றதான் கேட்டாகணும். ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றுட்டு எதிர்கட்சிக்கு ஆதரவா செயல்பட முடியாது. அது வந்து ஜனநாயகமும் கிடையாது. அந்த முறையில் நம்ம இப்ப பார்க்க போனோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியை திருமாவளவனுக்கு ஒதுக்க போறதாகவும் ஒரு பேச்சு அடிபடுது. இதுல திருமா நின்று ஜெயிச்சு அவர் தான் மினிஸ்டர் பதவியை வாங்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் ஆசைப்படுறதா ஒரு பேச்சு. இப்படி திருச்சி கிழக்கு தொகுதியில திருமாவளவன் ஒருவேளை நின்னார் அப்படின்னா திமுக தரப்புல இருந்து வேற ஒரு ஆளை போடுவாங்க. அப்போ எதிர் கட்சிகளா ஆயிடுவாங்க 2 பேரும். அப்போ கூட்டணி வந்து முழுமையா உடஞ்சிரும். அதே மாதிரி ஐயுஎம்எல், முஸ்லீம் லீக்குக்கும் ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து திருச்சி கிழக்குலையோ இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையோ அடுத்தடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலையோ தாவேக்காக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணணும், அவங்களுக்கு தான் ஆதரவாகவும் இருக்கணும். இப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த கூட்டணி கட்சிகள் உடையுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இது கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருந்தது தான் நாங்கள் வந்து வெளியில இருந்து ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளே வந்து இப்போ அமைச்சரவையில் இடம் கேட்டாலும் இடம் இல்லை, வேற யாரையாவது ரிசைன் பண்ண சொல்லிட்டு தான் அப்படி அவங்களுக்கு பதவி கேட்டால் கொடுக்கணும். ஏன்னா இன்னும் 33ல இன்னும் 2 தான் இருக்கு. ஒன்று வந்து முஸ்லீம் லீக்குக்கும், ஒன்று திருமாவளவனுக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக கூட்டணி உடையறதுல மாற்று கருத்தும் இல்லை, அது வேற வழியும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. காதர் மைதீன் கூட கேட்டாங்க, நீங்க எதனாலும் திமுக முடிவெடுத்தானே சொல்லுவேன்னு சொல்லியிருந்தீங்க, இந்த அமைச்சரவைக்கு என்ன கேட்டீங்களான்னு சொல்லிட்டு. காலையிலேயே நான் வந்து ஸ்டாலின் கால் பண்ணிட்டோம். ஸ்டாலின் வந்து பேசிட்டாரு, நீங்க வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றுக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பேட்டி கொடுத்துருந்தாங்க முஸ்லீம் லீகோட தலைவர் காதர் மைதீன். இப்ப அடுத்து இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் அடுத்து இந்த உடஞ்சிச்சுல அதிமுக, இப்ப அவங்களுக்கு தான் பேரதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா வந்து விஜயபாஸ்கர் குரூப் வந்து சிவி சண்முகம் குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சரவையில் 6 அமைச்சர் கேட்டிருந்தோம், அமைச்சரவையில் நாங்க தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு 6 அமைச்சர்கள் கேட்டிருந்தோம் அப்படின்னாங்க. அது கை நழுவி போயிருச்சு. ஏன்னா வந்து இன்னைக்கு அமைச்சரவை வந்து எல்லாரும் பதவி ஏற்றுட்டாங்க. அப்படின்றப்ப பிரிஞ்சு போன அதிமுகவை விஜய் வந்து ஏத்துக்கிறல அப்படின்றத நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா விஜய் பக்காவா காய் நகர்த்துறாரு. இப்போ இவங்களுக்கு இந்த 6 அமைச்சர்களை கொடுத்து இந்த 25 பேரையும் அதிமுகல இருந்து பிரிஞ்சு வந்த 25 பேரையும் விஜய் சேர்த்துக்கிட்டு ஆட்சி நடத்தினார் அப்படின்னா அவங்க மேல எப்ப வேணாலும் கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அவருடைய எம்எல்ஏ பதவிகள் நீக்கப்படலாம். இன்கேஸ் அப்படி நீக்கப்பட்டா ஆட்சி கவிழ்ந்துரும். ஏன்னா இப்ப வந்து திருமாவளவன், முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா,
நீங்க வந்து இந்த மத சார்புள்ள கூட்டணி கூட அந்த உடைஞ்சு வந்தா, ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஜேபி கூட கூட்டணி போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்களை நீங்க வந்து உங்க கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து வெளியாயிருவோம் அப்படின்றது அதுக்கான மீனிங். அப்படி வெளியாயிட்டாங்க அப்படின்னா இவங்களை சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஆட்சி நடத்த முடியும். ஆனா கட்சி தாவல் தடை சட்டம் வந்துருச்சு அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆட்சி கவிழ்ந்துரும். இவங்களும் வெளியில போயிருவாங்க. அப்புறம் அவங்களோட எம்எல்ஏ பதவியும் போயிருச்சுன்னா சட்டசபையில பெரும்பான்மை இருக்காது. அதனால ஆட்சி கவிழ்ந்துரும். விஜயை பொறுத்த வரைக்கும் எது எப்படி நடந்தாலும் சரி, இப்போ வந்து நம்ம வந்து அந்த 5 வருஷத்துக்கு ஆட்சி நடத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவங்க வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்ப வேணாலும் இவங்களும் மாறலாம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருது. இன்னைக்கு கூட மறுபடியுமே வந்து இந்த பதவியேற்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் தான் கொடுத்துருக்காங்க. பெருசா யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பதவியேற்றப்போ இருந்த எதிர்ப்பு இதுக்கு இல்லை. அப்படியே கொஞ்சம் சைலண்டா தான் எல்லாம் சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கூட அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநர் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு, மத்திய அமைச்சர்கள் வந்து அதாவது மோடி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நாங்கள் கேட்போம், அதனால நான் கலந்துக்கிற இந்த இதுல வந்து நீங்க வந்து தமிழ் தாய் இது வந்தே மாதிரம் முதலிடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுநர் சொல்லியிருக்காரு, நாங்க கூட பேசி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது, இது மாதிரி போகுது, இது மாதிரி பல பல இன்னும் வந்து இந்த மும்மொழி கொள்கை இருக்கு, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் இருக்கு, இதுல எல்லாம் வந்து வெளியில இருந்தே ஆதரவு தெரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு மாற்று கருத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்து கரெக்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நல்லா பிளான் பண்ணி இவங்கெல்லாம் உள்ள கொண்டுகிட்டு வந்துட்டாரு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மற்ற திட்டங்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் நிறைய பெண்டிங்ல இருக்குது. அதையெல்லாம் விஜய் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த கூட்டணி கட்சிகளில் உள்ள தலைவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க, அமைச்சர் பதவியை வாங்கிட்டு சத்தம் இல்லாமல் இருக்க போறாங்களா, இல்லது அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு நீ வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டோட நலன் தான் முக்கியம், பிஜேபியை வந்து நீங்க எதிர்த்து தான் ஆட்சி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணி வெளியில வந்துருவாங்களா அப்படிங்கிறது வந்து விஜய் கையில தான் இருக்கு. ஏன்னா வந்து விஜய்னால மத்திய அரசையும் எதிர்த்து ஆட்சி பண்ண முடியுமா, இல்ல மத்திய அரசு திட்டங்களை கொண்டுகிட்டு வந்து இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு இந்த 5 வருஷத்தை நகர்த்த முடியுமா அப்படின்றதும் தெரியல. பார்த்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு சரியான பாதையில போற மாதிரி தான் தெரியுது. விஜய் வந்து சரியான பாதையில போற மாதிரி தான் தெரியுது. இந்த அதிமுக அமைச்சர்களை சேர்த்துக்கிட்டு அந்த அதிமுக எம்எல்ஏக்களை சேர்த்துக்கிட்டு ஆட்சி நடத்தினா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்றது விஜய்க்கும் தெரியும். அவரும் ஆலோசிச்சிருப்பாரு, சட்ட நிபுணர்களோட மூத்த அமைச்சர்களோட ஆலோசனை பண்ணி தான் அவங்க கழட்டி விட்டாரு. இப்ப கழட்டி விட்டவங்களால யாருக்கு பாதிப்பு, இந்த 2 பிரிவுல இப்ப யாருடைய கை ஓங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமியோட கை தான் ஓங்க போகுது. ஏன்னா இது வந்து இந்த விஜய் எடுத்திருக்கிற இந்த முடிவு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஒரு இன்பமான செய்தி. ஏன்னா இப்போ அவங்களுக்கு பதவி கொடுக்கல, அமைச்சரோட சேர்க்கல, ஏன்னா வாலண்டியரா போய் இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. தாவேக்கால இருந்து கேட்கவே இல்லை, நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இவங்கள்ட்ட கேட்கவே இல்லை. இவங்களா பதவிக்கு ஆசைப்பட்டு தான் போயிருக்காங்க. இப்போ வந்து என்ன ஆகுன்னா 25 பேர்ல இருந்து ஒவ்வொருத்தரா போய் எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்துருவாங்க. ஒரு பெரிய தலைகள், ஒரு 6 தலைகள் மட்டும் அவங்களுடைய கௌரவ பிரச்சனை இடிக்கும். அவங்களால போய் எடப்பாடி கூட சேர முடியாது. அவங்க தனி அணியாவே இருப்பாங்களா, இல்ல அவங்களும் போய் மன்னிப்பு கேட்டு எடப்பாடி கூட ஜாயின் பண்ணிக்குவாங்களா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லும். வாங்க அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும்.